இன்றைக்கி நாங்கள் பார்க்க போகிறது வந்து vocabularies தான் பார்க்க போகிறோம். ஒவ்வொன்றுக்கும் வந்து எக்ஸாம்பிளோட வந்து பார்ப்போம். அப்போ உங்களுக்கு வந்து இந்த vocabularies வந்து ஈஸியாக புரிஞ்சு கொள்ளக்கூடிய மாதிரி இருக்கும். முதலாவது பாருங்க, ஈகர். ஈகர்ன்னு சொன்னால் ஆவலான. அவள் தனது புதிய வேலையை தொடங்க ஆவலாக இருந்தாள். She was eager to start her new job. அப்போ ஈகர்ன்னு சொன்னால் ஆவலான. அடுத்தது பாருங்க, earthquake என்று சொன்னால் நிலநடுக்கம். நிலநடுக்கம் பல கட்டிடங்களை சேதப்படுத்தியது. The earthquake damaged many buildings. இப்போ earthquakeன்னு சொன்னால் நிலநடுக்கம். அடுத்தது எக்கோ. எக்கோன்னு சொன்னால் எதிரொலி. அவளது குரல் மண்டபத்தில் எதிரொலித்தது. Her voice produced an echo in the hall. அப்போ எக்கோன்னு சொன்னால் எதிரொலி. அடுத்தது பாருங்க, எஜுகேட் என்று சொன்னால் கல்வி கற்க. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நேர்மையை கற்பிக்க வேண்டும். Parents should educate their children about honesty. பெற்றோர் தங்கள் பிள்ளைகளுக்கு நேர்மையை கற்பிக்க வேண்டும். எஜுகேட்னு சொன்னால் கல்வி கற்க. நெக்ஸ்ட்டை பாருங்க, எஃபர்ட் என்று சொன்னால் முயற்சி. வெற்றி கடின உழைப்பு முயற்சியிலும் கிடைக்கிறது. அப்போ இதில் சக்ஸஸ் கம்ஸ் வித் ஹார்ட் ஒர்க் அண்ட் எஃபர்ட். வெற்றி கடின உழைப்பும் முயற்சியாலும் கிடைக்கிறது. அப்போ எஃபர்ட்னு சொன்னால் முயற்சி. அடுத்த பாருங்க, எலிகண்ட். எலிகண்ட்னு சொன்னால் அழகான அல்லது நயமான. அது பாருங்க, அவள் விழாவில் நயமான உடை அணிந்திருந்தாள் அல்லது அழகான உடை அணிந்திருந்தாள். She wore an elegant dress to the party. அப்போ எலிகண்ட் என்று சொன்னால் அழகான அல்லது நயமான. அடுத்தது பாருங்க, எலிவேட். எலிவேட்னு சொன்னால் உயர்த்த. அப்போ இதுக்கு பாருங்கள் எக்ஸாம்பிள், நல்ல புத்தகங்கள் மனதை உயர்த்துகின்றன. குட் புக்ஸ் எலிவேட் த மைண்ட். அப்போ எலிவேட்னு சொன்னால் உயர்த்த. அதே மாதிரி அடுத்து பாருங்க, எலிமினேட். எலிமினேட்னு சொன்னால் நீக்குதல். தேவையற்ற உணவுகளை நீக்குமாறு மருத்துவர் அறிவுறுத்தினார். த டாக்டர் அட்வைஸ்ட் ஹிம் டு எலிமினேட் ஜங்க் ஃபுட் என்று சொன்னால் தேவையற்ற உணவுகளை நீக்குமாறு மருத்துவர் அறிவுறுத்தினார். அப்போ எலிமினேட் என்று சொன்னால் நீக்குதல். அடுத்தது பாருங்க, எம்பராஸ். எம்பராஸ் என்று சொன்னால் அவமானப்படுத்து. இப்போ இதை பாருங்க, அவரது முட்டாள்தனமான தவறு அவரை அனைவரின் முன் அவமானப்படுத்தியது. ஓகே, சில்லி மிஸ்டேக் embarrassed him in front of everyone. எல்லார் முன்னிலும் அவரது முட்டாள்தனமான தவறு அவரை அவமானப்படுத்தியது. அப்போது எம்பராஸ் என்று சொன்னால் அவமானப்படுத்து. அடுத்தது பாருங்க, எமோஷன். எமோஷன் என்று சொன்னால் உணர்ச்சி. அப்போ பாருங்க, அவளது உரை உணர்ச்சியால் நிறைந்திருந்தது. Her speech was full of emotion. இப்போ எமோஷன் என்று சொன்னால் உணர்ச்சி. அடுத்தது பாருங்க, எனேபிள். எனேபிள் என்று சொன்னால் இயலுமைப்படுத்து அல்லது செய்யக்கூடியதாக மாற்று. இப்போ பாருங்க, இந்த மென்பொருள் பயனர்களை எளிதாக புகைப்படங்களை திருத்த இயலமைக்கிறது. தி சாஃப்ட்வேர் enables user to edit photo easily. அப்போ எனேபிள்னு சொன்னால் இயலுமைப்படுத்து அல்லது செய்யக்கூடியதாக மாற்று. அடுத்தது பாருங்க, என்கவுண்டர். என்கவுண்டர்னு சொன்னால் சந்தித்தல் அல்லது எதிர்கொள் என்று சொல்லி மீனிங் வருது. இப்போ பாருங்க, பயணத்தின் போது பல பிரச்சனைகளை நாங்கள் எதிர்கொண்டோம். We encountered many problems during the trip. அப்போ என்கவுண்டர் அப்படின்னு சொன்னால் சந்தித்தல் அல்லது எதிர்கொள்ளுன்னு சொல்லி அர்த்தம் பெறும். அடுத்தது பாருங்க, என்ஜூர். என்ஜூர்னு சொன்னால்
சகித்துக்கொள் அல்லது பொறுத்துக்கொள்ன்னு சொல்லி பொருள் வருது. இப்போ பாருங்க, இதில் விபத்துக்கு பிறகு அவர் மிகுந்த வலியை சகித்து கொள்ள வேண்டி இருந்தது. He had to endure a lot of pain after the accident. அப்போ பாருங்க, என்ஜூர்ண்டா சகித்துக்கொள் அல்லது பொறுத்துக்கொள். அடுத்தது பாருங்க, என்லார்ஜ்னு சொன்னால் பெரிதாக்கு. நீங்கள் திரையில் புகைப்படத்தை பெரிதாக்கலாம். You can enlarge the photo on the screen. என்லார்ஜ்னு சொன்னால் பெரிதாக்கு. அடுத்தது பாருங்க, என்ரிச்னு சொன்னால் பலப்படுத்து அல்லது செழுமையாக்கு என்று சொல்லி மீனிங் பெறும். அப்போ இதுக்கு பாருங்கள் உதாரணத்தை, புத்தகங்களை படிப்பது நமது அறிவை பலப்படுத்துகிறது அல்லது அறிவை செழுமையாகுகிறது என்று சொல்லி வரும். பாருங்க, ரீடிங் புக்ஸ் என்ரிச் அவர் நாலேஜ். அப்போ என்ரிச்னு சொன்னால் பலப்படுத்து. நன்றி.